அமெரிக்க தேசத்தினுடைய முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் பரிசுத்த வேதாகமத்தை குறித்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? தேவனும் வேதாகமும் இன்றி இந்த தேசத்தை, அமெரிக்காவை சரியான முறையில் நடத்துவதென்பது கூடாத காரியம் என்று சொன்னார். தேவன் இல்லாமல், வேதம் இல்லாமல் அமெரிக்க தேசம் ஒழுங்காக இருக்காது என்று அவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு இந்த அமெரிக்க தேசம் வேதத்தை தங்கள் முதுகுக்கு பின்னதாக தூக்கி எறிந்து விட்டார்கள். கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் ஓரின சேர்க்கையாளர்கள் LGBTQ அதிக எண்ணிக்கையிலே வசிக்கிற நகரம் அது. ஹாலிவுட் சினிமா நடிகர்கள் சமீபத்திலே ஒரு நிகழ்ச்சியிலே அவர்கள் சொன்னார்கள், நோ காட், இது தேவனற்ற நகரம் என்று அறிக்கையிட்டார்கள். பரலோகத்தின் தேவன் பார்த்தார், லாஸ் ஏஞ்சலஸ் இப்பொழுது பற்றி எறிகிறது. இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய பாலிவுட், கோலிவுட் சூப்பர் ஸ்டார்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அமெரிக்காவினுடைய ஹாலிவுட்டை கொஞ்சம் பாருங்க. வல்லரசு அமெரிக்காவுக்கு இந்த கதி யோசித்து பாருங்கள். அமெரிக்காவுடைய வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட பேரழிவு நடந்ததே கிடையாது. எவ்வளவு பெரிய வல்லரசா இருந்தாலும் என் தேவனுக்கு முன்னதாக நடுங்கித்தான் ஆக வேண்டும், முழங்கால் முடங்கித்தான் ஆக வேண்டும். தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். இந்த அழிவிற்கே உலகம் பிரமித்து திகைத்து நிற்கிறது. ஒரு நாள் இந்த பூமி முழுவதும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள இயேசுவை அண்டிக்கொள். வர இருக்கிற அழிவிலிருந்து தப்பிக்கொள்ள தேசமே இயேசுவை அண்டிக்கொள். குமாரனுடைய கோபம் இன்னும் கொஞ்ச நாள்ல பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள்.